லோகேஷ் வணக்கங்க. வணக்கம். லோகேஷ், காவிரி விவகாரத்தில் இந்த அரசு விரைவாக நடவடிக்கை எடுக்காவிடில் போராட்டம் பெருகும் அப்படின்ட்டு திரு M.K. ஸ்டாலின் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறார். இந்த பிரச்சனையை மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அலுவலகம் திட்டமிட்டே உருவாக்கி கொடுக்கிறதா? அப்படி வரீங்க. ஓகே ஓகே. ஏன்னா இப்ப நீங்க கொண்டாத்து முன்னாடி கரூர் முரளியான பிரச்சாரம் பண்றதுக்கு இடம் கொடுத்த மாதிரி. புரியல. கொண்டாத்து முன்னாடி கரூர் முரளியான பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா லைவ்ல, அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல நீங்க சார், நான் அவருக்கு தகுந்தபடிதான் கேள்வி கேட்க முடியும், உங்ககிட்ட உங்களுக்கு தகுந்தபடிதான் கேட்க முடியும். சொல்லுங்க சார். சார் பேச லோகேஷ் பேச கேட்கல. கனெக்ட் பண்ணுங்கப்பா. இல்ல ஒரு விஷயம் கிளாரிட்டியா நம்ம தெரிஞ்சுப்போம். நீங்க சொன்னீங்க பிரஸ் ரிலீஸ்ல கர்நாடகாவோட அணையில எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் இதெல்லாம் முக்கியமா இருக்கு. அதுல முக்கியம் ஏன்னா அவங்ககிட்ட எவ்வளவு தண்ணி இருக்கு, கேஆர்எஸ்ல எவ்வளவு அவங்க இதனால என்ன இருந்தாங்க, தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தண்ணி இருக்கு அப்படின்றது தான் நம்ம கோட் பண்றோம். சார் இங்க பாருங்களேன், இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கே வர லோகேஷ் ஒன்னே நீங்க வெறும் வழக்கு மட்டும் நாங்க தொடுத்துருக்கிறோம்ட்டு 4 வரியில அந்த செய்தியை கொடுக்க கூடாதுங்கிறதுனால இந்த அணையினுடைய டேம் டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க. இது ஏதோ புதுசா டிவிகேல இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறவங்களுக்கு வேணா இது புதுசாக இருக்கும். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அணைகளின் டேம் டீட்டெயிலும் பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு தெரியும் இது ரொம்ப சாதாரணமா எடுத்துட முடியும்ட்டு. 2 வரியில அந்த செய்தியை கொடுக்க கூடாதுங்கிறதுனால இந்த தகவல்களை எல்லாம் குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செய்தி மக்கள் தொடர்புத்துறை பிரஸ் ரிலீஸ் வந்து வெறும் நெறியாளருக்கு மட்டுமான தகவல் இல்லையா, அது பொதுமக்களுக்கான தகவல் இல்லையா? எல்லா பொதுமக்களும் வந்து அதை பார்க்க முடியும்னு அவசியம் இல்ல. எல்லாருக்குமான தகவல் தானே அது. கரெக்ட் தான் நீங்க சொல்றதுன்னு. இப்போ விஷயம் என்னன்னா வந்து கர்நாடகால ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த பாலிடிக்ஸ்க்கு நம்ம ஈல்டு ஆகுறோமா இல்லையான்னு ஒரு பக்கம், இங்க தமிழ்நாட்டுல நம்ம ஆளுங்க பண்ற பாலிடிக்ஸ் இன்னொரு பக்கம். திமுகலாம் என்ன வந்து இது இருக்குன்னே தெரியல, தார்மீக உரிமையோ இல்லைன்னா என்ன இதுல போராட்டம் பண்றாங்க. 60 வருஷமா வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கர்நாடகால நான் வந்து வருஷம் 300 TMC தரேன், 400 TMC தரேன்ட்டு. அவன் மழை தண்ணி தான் திறந்து விடுறான். அந்த தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்காம இவங்க இத்தனை நாளா வச்சுன்னு இருக்காங்க. அந்த அப்படிப்பட்ட கவர்மெண்ட்ஸ் நடத்திட்டு தாவேக்காவை வந்து குறை சொல்றது எந்த வகையில எனக்கு தெரியல. ஒரு விஷயம் கிளாரிட்டியா நம்ம எடுத்துப்போம். விவசாயிகள் விவசாயம் பண்றதுக்கான தண்ணியை நம்ம பெற்றுத்தரத்துக்கான முயற்சிகள் நாள்தோறும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுல நமக்கு ஜூலை மாசம் வந்து 30 TMC கிட்ட அவங்க தரணும். ஆக்சுவலா கணக்குப்படி சொல்றேன், ஆகஸ்ட் 45 TMC தரணும். ஆனா வந்து காவேரி ஒருங்கட்டாணியை வந்து 4 TMC, அதாவது 3500 கனஅடி தான் தரத்துக்கு சொன்னாங்க. அது கூட இவங்க திறந்து விடல. மொத்தமே சேர்த்து ஒரு 150 கனஅடியோ என்னமோ தான் வந்துட்டு இருந்தது அந்த டைம்ல. அந்த 2 நாள்ல மழை வந்த நாள் தான் இப்ப அந்த திறந்து விட்டது. அதுவும் வந்து மழை நின்று போச்சு, அது ஸ்லோ டவுன் ஆகும். இதெல்லாம் இது ஒரு பக்கம். இப்ப நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கிறது, இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு டைரக்ஷன் காட்டுங்க எங்களுக்கு நீங்க அப்படின்னு சொல்லிதான் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க வந்து கர்நாடகால பண்ற பாலிடிக்ஸ் அவங்களுக்கு வந்து அந்த சிஎமோட தொகுதியில வர ஒரு அணை, அந்த அணையை கட்டிட்டா அவரோட எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அவரு அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குகள், அது அவங்க அந்த பார்வையில் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதுக்கு நம்ம எங்கேயும் இடம் கொடுக்க போறது கிடையாது. அதனால்தான் வந்து நம்ம இங்க ஒரு தீர்மானம் ஏத்தணும். அவங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முன்னாடியே நம்ம சட்டசபையில ஒரு தீர்மானம் ஏத்தியாச்சு. இப்போ அந்த இங்க நம்ம ஊர்ல வந்து உடனே ஒரு குரல், அங்க வந்து அனைத்து கட்சி கூட்டிட்டாங்க, நீங்களும் கூட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு பிரச்சாரம் பண்ணுது. நான் என்ன சொல்றேன், அப்ப அந்த அனைத்து சட்டசபையில ஏற்ற தீர்மானத்துக்கான வெயிட்டேஜ் எங்க? அதை அப்போ நலிஃபை பண்றீங்களா? இப்போ ஒரு அனைத்து கட்சி கூட்ட வேணாம்னு சொல்லல, அந்த விஷயத்த செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம், இதுக்கப்புறம் வேற ஒரு விஷயம் வருதுன்னா அப்ப அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிக்கலாம். இவங்க நம்ம ஆல்ரெடி ஏற்ற தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டி முடிவு எடுத்திருக்காங்க. ஒன்னும் புதுசா அவங்க எடுத்துல, இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க எடுத்துடல. அவங்களுக்கு தேவை அவங்களோட பாலிடிக்ஸ், தண்ணி வச்சுதான் இத்தனை காலம் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கும் அதை வச்சுதான் பண்ண பாக்குறாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். தண்ணி நமக்கு எப்ப வேணும் அப்படின்ட்டு. இப்ப நம்ம விவசாய சங்க தலைவர் இவர் சொன்ன மாதிரி ஒரு வினாடிக்கு 5000 கனஅடி கொடுத்தா, தண்ணி கொடுத்தா, வருஷம் ஃபுல்லா கொடுத்தா 177 TMC வந்துடும். அது கணக்கு. வினாடிக்கு 5000 கனஅடி, 5621 கனஅடி வரும் எக்ஸாக்டா சொல்ல போனா.
அது ஒரு வருஷம் ஃபுல்லா கொடுத்தாங்கன்னா 177 டிஎம்சி வந்துடும். இது கணக்கு. ஆனா நமக்கு இங்க எப்படி விவசாயம் எந்த பயிர் போட போறோம், அந்த பயிருக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும்ன்ற கணக்கு இருக்குது. நம்ம ஏற்கனவே இருக்கிற அறிக்கையில இருக்கிறதே நம்மளால வாங்க முடியலன்றதுதான் சிச்சுவேஷன். இது முதல் தடவை நடக்கல. 2023 இதான் நடந்தது. இது அடிக்கடி வரலாற்று நடந்துதான் இருக்கு. ஓகேங்களா, புது விஷயம் கிடையாது. ஆட்சி அமைச்சிருக்காங்க தாவேக்கான்றதுக்காக தாவேக்கா ஒரு சில விஷயங்கள் ஒரு முயற்சிகள் எடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தண்ணீர் தரத்துக்கு காவேரி வாரியம் இல்ல சார், என்ன இனிஷியல் எடுத்தாங்க, என்ன இனிஷியேட் எடுத்தாங்கன்னு இல்லைங்க சார். இனிஷியேட்டிவ் ரெண்டு விதமா இருக்கு. ஓகேங்களா, தண்ணி வரத்துக்கு தனி, அவங்க பண்ற அரசியல், இந்த மேகதாதுன்ற அரசியல் தனி. மேகதாது அரசியலுக்கு சட்டசபையில பண்ணுது. லோகேஷ் பாருங்க, தண்ணி வரத்துக்கு லோகேஷ் நான் நிஜமா நான் உங்க அளவுக்கு நான் படிக்கல லோகேஷ். எனக்கு நீங்க 2 வரியில சொல்றீங்கல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்ட்டு 2 விதமான அதை புரிந்துக்கிற அளவுக்கு எனக்கு அறிவும் இல்லை. அதனால நீங்க என்னன்னா 2 விதமா இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் எனக்கு கொஞ்சம் தெரியல. நான் என்ன சொல்றேன், தண்ணி பிரச்சனைன்றது இன்னைக்கு பிரச்சனை, நாளைக்கு பிரச்சனை, நேத்து பிரச்சனை மட்டும் கிடையாதுன்ற. இதுக்கு இந்த கவர்மெண்ட் இந்த பொறுப்பு எடுத்து அந்த ஒரு சொல்யூஷன் இவங்க ஒரு சொல்யூஷன் டெய்லர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு முயற்சி தான் இந்த பேச்சுவார்த்தையா இருக்கட்டும், இல்ல எதுவா இருக்கட்டும். அவங்க தண்ணி திறந்தோட சொல்லி இப்ப காவேரி வாரியம் தண்ணி திறந்தோட சொன்னாங்க, தண்ணி திறந்து விடலன்றதுனால கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதுலயும் கோர்ட்ல போயிட்டு ஏற்கனவே ஒத்துக்கிட்ட 4 டிஎம்சி இல்ல, எங்களுக்கு 29 டிஎம்சி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஆஃப்டர் மன்சூன்ற கணக்குல. உங்களுக்கே சிரிப்பு வருதா? இல்ல நீங்க பாருங்களேன் சார், ஒண்ணு சட்டப்பூர்வமா அணுகுவது சரியா, சட்டப்பூர்வமான விஷயங்களை சீனியர் அட்வொகேட்ஸோட கைட்லைன்ஸோட நீங்க கேஸ போடுங்கன்னு சொல்றது. இது சிஎம் இருந்தாலும் நடக்கும், இல்லைனாலும் நடக்கும். இரண்டாவது, சிஎம் இருக்கிறதுனால ஒண்ணு நடக்கும். என்ன அப்படின்னா, அவர்கள் போய் பேசி போறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்தார்கள் சார். இந்த முடிவு எடுத்ததற்கு பின்னால் யாருடைய யோசனை சார் இது? சார் இதுல யார் யோசனைன்றது நமக்கு அதை டீகோட் பண்ணி என்ன பண்ண போறோம்ன்றது புரியல. ஏன் அப்படி நீங்க ஏன் அப்படியே யோசிக்கிறீங்க? யாரோட முடிவு இது? இல்ல சார், அந்த இடத்த நீங்க டீகோட் பண்ணி என்ன கெயின் பண்ண போறீங்க? வேற எந்த விஷயத்தை டீகோட் பண்ண? நமக்கு ரிசல்ட் வேணுமா? ரிசல்ட் வேணுமா, இல்ல நதி மூலம் ரிசி மூலம் வேணுமா? இது என்னங்க, இது என்ன நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இது கவர்மெண்ட் பிரதர். நீங்க இது ஒண்ணும் பெரிய சொல்றேன். கவர்மெண்ட் பிரதர், கவர்மெண்ட்ல ஸ்டாலின் ஆட்சி பண்ணுமா கேட்டீங்களா? லோகேஷ், நீங்க யார் எடுத்தது? லோகேஷ் அடிப்படையான ஒரு முதலமைச்சர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, அந்த முடிவு யார் எடுத்தது அப்படின்னு கேட்டா என்ன சார்? யாருடைய யோசனையில் கவர்மெண்ட் எடுக்கிற முடிவு, கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு முதலமைச்சர் எடுக்கிற முடிவு யார் எடுத்தது, அதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டா அது என்ன கேள்வி? அது கேள்வியே தப்பான கேள்வி. ரொம்ப சரியான கேள்வி. நீங்க தான் உள்வாங்கிக்கிறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இல்ல எனக்கு உள்வாங்கிக்கிற பிரச்சனை இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. நான் ஒரே அமைச்சரா பாக்குற பார்வையில பிரச்சனை. லோகேஷ் ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டாலினை பார்த்து கேப்பீங்களா? லோகேஷ் ஸ்டாலினை பார்த்து கேளுங்க. லோகேஷ் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்குங்க. இங்க பாருங்க, இது 11 மாவட்டங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியா? இது வெறும் விவசாயம் சார்ந்தது மாத்திரம் கிடையாது. இது குடிநீர் தொடர்பான பிரச்சனை. குடிநீர் இருக்கு, குடிநீர் இருக்கு, லைஃப் ஸ்டாக் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது அரசாங்கம் சார்ந்த, இது சீக்ரசி ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது ஒரு டிஃபென்ஸ் செக்டார் பிரச்சனை கிடையாது. இது பீப்புள் ரிலேட்டட் இஷ்யூ. அதனால இதுல இந்த அரசாங்கம் இந்த ரகசியம் காக்கிறது அப்படிங்கிற எந்த புள்ளிக்கும் இந்த அரசாங்கத்தால் நகரவே முடியாது. அதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அதனால நாங்க நான் சொல்றத கேளுங்க. நாங்க இது டிசிஷன் எடுத்தா இந்த யோசனை யாருடைய யோசனையின் அடிப்படையில் இந்த முடிவை அரசு எடுத்ததுங்கிறது தான். அப்படிதான் அரசாங்கம், ஒவ்வொரு அரசாங்கமும் இந்த டெசிஷன் எடுக்குது. இந்த அரசாங்கம் இந்த டெசிஷன் இந்த இன்னார் முடிவு பண்ணதுன்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் கொடுக்குங்களா? ஆமாங்க, சொல்லுவாங்கங்க. இந்த விஷயம் எப்படி கொடுக்கணும்? இல்லங்க, லாஜிக்கா பேசுவாங்க. ஒரு அரசாங்கத்தோட முடிவு ஒண்ணுன்னா, இந்த அரசாங்கத்தோட முடிவு டெசிஷன் யார் எடுத்ததுன்னு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லயும் வருதுங்களா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில பண்ணிருந்தவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்களா? இதுவரை யாரும் இப்படி பண்ணலையே. போறோம், டெசிஷன் வேற, டெசிஷன் யார் எடுத்ததுன்றது வேற. நீங்க டெசிஷன் யார் எடுத்ததுன்னு கேக்குறீங்க. டெசிஷன்ன்றதான விஷயம். இங்க பாருங்க லோகேஷ், உங்களுக்கு ஒண்ணு புரியவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கத்துடைய, அது நீங்க விஜய் சார்ன்றனால நீங்க அப்படி பாக்குறீங்க.
இந்த அரசு சொல்லலைங்கிறதுனால தானே நாங்க கேக்குறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு கர்நாடக முதலமைச்சர் சொல்ல வேண்டியது இருக்கு. ஐயா சொன்னாருங்க இல்லையா, தமிழ்நாடு விவசாய சங்கம் ஐயா சொன்னாரு, போன ஆட்சியில ஸ்டாலின் வந்து அந்த நறுமன்ற தீர்ப்புக்கு போடணும்னு சொல்லி நறுமன்றம் வேணும்னு சொல்லிட்டு அது யாரை கேட்டு எடுத்தாங்க, யார் எடுத்தாருன்னு கேட்டீங்களா? கேட்டீங்க? கருமொழி சார் அங்கதான் இருக்காரு, கேளுங்க அவர்கிட்ட. என்னது கேளுங்க சார். என்னது இப்போ மாசிலாமணி சார் சொன்னாரு, போன ஆட்சியில அவங்க நடுவர் மன்றம் வேணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த ப்ரொசீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. இல்லைங்க இப்பங்க நீங்க பாத்தீங்களா, அதனாலதான் நீங்க சரியா கவனிக்காம இப்படி பிரச்சனை பண்றீங்க லோகேஷ். பாத்தீங்களா, உங்ககிட்ட தான் தப்பு இருக்கு, என்கிட்ட இல்ல லோகேஷ். நீங்க அது போன ஆட்சின்னு சொல்லிட்டீங்க பாத்தீங்களா டக்குன்ட்டு. இந்த டேட் சொன்னது இந்த அசெம்பிளில அதனாலதான் கேட்டேன். லோகேஷ் டென்ஷன் ஆகக்கூடாது, கேள்வி கேட்கும் போதெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, சரியா? எங்களுக்கு விஜய் மேல எல்லாம் எந்த தனிப்பட்ட பகையும் எல்லாம் கிடையாதுன்னு. நாங்க வந்து குறைந்தபட்சம் இந்த அரசாங்கத்திடமிருந்து வெளிப்படைத்தன்மையை எதிர்பார்க்கிறோம், அவ்வளவுதான். இப்பவும் திரும்பவும் கேட்கிறேன், யாருடைய யோசனை அது? சீனியர் கவுன்சில் அட்வொகேட் சொன்னாங்களா? இல்ல சார், கேள்வியே தப்பு சார், கேள்வியே தப்பு சார். டெசிஷன் என்னன்னு கேட்கலாம் சார், டெசிஷன் யார் எடுத்தது எப்படி சார் கேட்க முடியும்? யார் எடுத்ததுன்னு கேட்கலங்க, யாருடைய யோசனைன்னு கேக்குறோம். உங்களுக்கு புரியலையா? அது எப்படி சார் கேப்பீங்க? வேற எப்படி கேட்கணும்? அத வேற மாதிரி நீங்களே எப்படி கேக்குறதுன்னு என்ன டெசிஷன் தான் சார் கேட்பாங்க? ஒரு கவர்மெண்ட் டெசிஷன் என்னன்னு கேட்பாங்க, அந்த டெசிஷன் யாரு யோசனை கொடுத்தது நான் கேட்பாங்க. ஏங்க இன்னொரு மாநில முதலமைச்சரை சந்தித்து பேச போறோன்னு ஒரு அரசு முடிவெடுக்கிறதுங்க. 4 பேர் உட்காந்து முடிவெடுக்கிறதுல இது அரசாங்கங்க. அதனால கேக்குறேன், இது யாருடைய யோசனைன்ட்டு. நீங்க சந்திச்சு பேசுங்கன்னு யாராச்சும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களா? இல்ல அரசாங்கம் மீட்டிங் போட்டதா? அமைச்சரவை முடிவெடுத்ததா? என்ன நீங்க அந்த கேள்வி தப்புன்ட்டே இருக்கிறீங்க? முதல்ல அந்த டெசிஷன் அபிஷியலா வெளியே வரட்டும் சார், அதுக்கப்புறம் சொல்லுவோம். அந்த டெசிஷன் அபிஷியலா வெளியே வரட்டும் சார், அதுக்கப்புறம் அதுக்கான பதில் சொல்றேன். சரி, பேசலாம் நம்ம.